இறையேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இனிமையான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய அன்றாட உணவு நிகழ்ச்சி வழியாக மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி வழியாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நாளில் ஆண்டவருடைய பாடுகளின் குருத்து ஞாயிறு என்னும் சிந்தனையின் அடிப்படையில் ஆண்டவர் எவ்வாறு பாடுகளை ஏற்க தன்னை தயார்படுத்துகின்றாரோ, மக்களுக்காக தன் உயிரை கொடுத்து மக்களை மீட்டெடுக்க வேண்டிய பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளுகின்றாரோ அது குறித்து சிந்திக்கவும், நாமும் இயேசு தரக்கூடிய அந்த மீட்பை பெற அவருடைய பாடுகளில் பங்கெடுக்கவும் இந்த உன்னதமான நாள் நம்மை அன்புடன் அழைக்கின்றது. இயேசு எருசலேம் நோக்கி பயணிக்கின்றார். இங்கே ஒரு சில அடையாளங்கள் நமக்கு காட்டக்கூடிய உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த கழுதையானது இதுவரை யாரும் சவாரி செய்யாத கழுதையாக இருக்கின்றது. மேலும் அது புனித நோக்கத்திற்காக ஒரு புனித அடையாளமாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. எனவே இயேசு கழுதை மீது அவர் சவாரி செய்கின்றார் என்றால் அது எதனுடைய அடையாளம்? ஒரு புனித நோக்கத்திற்காக, ஒரு புனித பயணத்திற்காக, கடவுளின் உன்னதமான நோக்கத்தை நிறைவேற்ற இயேசு தன்னை தயார்படுத்துகின்றார் என்பதை இது உணர்த்துகின்றது. மேலும் குதிரை மீது சவாரி செய்வது என்பது அது போர் செய்வதற்கான, போருக்கான ஒரு அடையாளம். கழுதை மீது சவாரி செய்வது என்பது அது அமைதிக்கான, அமைதியை ஏற்படுத்த, மக்களோடு சமாதானத்தை ஏற்படுத்த, அந்த சமாதானத்தையும் அமைதியும் வலுப்படுத்த அதற்கான உண்டான ஒரு அடையாளம் என்பதை இது நமக்கு சொல்லி தருகின்றது. எனவே இயேசு விரும்புவது போரை, சண்டை அல்ல, மாறாக அமைதியை, சமாதானத்தை விரும்புகின்றார். எல்லா மக்களும் அமைதியில், சமாதானத்தில் இருக்க வேண்டும் என்பதை இயேசு விரும்புகின்றார் என்பதை இது நமக்கு கற்றுத்தருகின்றது. மேலும் நாம் பார்க்கின்றோம், ஓசானா என்று இந்த நாளில் நாம் ஆர்ப்பரித்து ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடுகின்றோம், ஆண்டவரை வாழ்த்தி பாடுகின்றோம். இதனுடைய அடையாளம் நமக்கு என்ன சொல்லுகின்றது? ஆண்டவரை நாம் வாழ்த்தி பாடுவது திருப்பாடல் 118:26 நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர், ஆண்டவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். எனவே நம் ஆண்டவர் பெயரால் நாம் செல்லுகின்றோம். அவர் தரக்கூடிய ஆசியை பெறுவதற்காக நாம் நம்மையே தயார்படுத்துகின்றோம் என்பதை இது நமக்கு உணர்த்துகின்றது. மேலும் நாம் பார்க்கின்றோம், ஓசானா என்று சொல்லக்கூடிய ஒன்று இயேசுவை வாழ்த்தி சொன்னாலும் இதனுடைய இன்னொரு அர்த்தத்தை பார்த்தோம் என்றால் மக்கள் உதவிக்காக வேண்டுகின்றார்கள். எனவே அது நாம் பார்க்கின்றோம். திருப்பாடல் 118:25 ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றி தாரும். எனவே ஓசானா என்று ஆண்டவரை மக்கள் கூட்டம் வாழ்த்தி பாடுவது எதற்காக? நாங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கின்றோம், எங்களை, எங்களுக்கு மேல் இருக்கக்கூடியவர்கள் அடிமைப்படுத்துகின்றார்கள், நாங்கள் துன்பத்தில் இருக்கின்றோம், அமைதி இல்லாத, மகிழ்ச்சி இல்லாத நிலையில் இருக்கின்றோம், எங்களை நீர்தான் மீட்க வேண்டும், இப்பொழுதே எங்களை மீட்டருளும் என்று உதவிக்காக வேண்டுகின்றார்கள். எனவே மீட்புக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதுதான் ஓசானா என்ற ஒரு வார்த்தை என்பதை இது நமக்கு கற்றுத்தருகின்றது. மேலும் நாம் பார்க்கின்றோம், இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் அவர் பயணிக்கின்றார் என்றால், அவர் எருசலேம் நோக்கி பயணிக்கின்றார் என்றால் அங்கே இருக்கக்கூடிய மனிதருடைய மனநிலை, இயேசுவை நாம் தீர்த்துவிட வேண்டும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் இருக்கக்கூடிய இடம், இயேசுவை பல்வேறு நிலையில் துன்புறுத்தக்கூடிய நிலையில் வாழக்கூடிய மனிதர்கள் இருக்கும் இடம். ஆனால் இயேசு கிறிஸ்து துணிச்சலோடு அங்கே சொல்லுகின்றார். கடவுளின் பணியை நிறைவேற்ற, ஏழைகளை மீட்க இவர் துணிவோடு செல்லுகின்றார், அமைதியை ஏற்படுத்துகின்றார், அமைதியை மக்களுக்கு கொடுக்க தன்னையை அர்ப்பணிக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, நாம் இயேசுவின் வழியில் நடப்போம், அவருடைய பாடுகளில் பங்கெடுப்போம், அவர் விரும்பக்கூடிய நிலையில் நாம் மீட்கப்படுவோம், பிறரையும் மீட்டெடுக்க உதவி செய்வோம், அமைதி நிறைந்த நிலையில் வாழ முயற்சி எடுப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.